கீதை சாப்டர் 5 பதம் 10 பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரம் இவாம்பசா. பிரம்மணி பரமபுருஷ பகவானுக்கு ஆதாய சார்ந்து கர்மாணி எல்லா செயல்களும் சங்கம் பற்றுதல் தெக்த்வா துறந்து கரோதி செய்கிறான் எவன் லிப்யதே பாதிக்கப்படுதல் ந என்றுமில்லை ச அவன் பாபேன பாவத்தால் பத்மபத்ரம் தாமரை இலை இவ போல அம்பசா நீரினால் பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல பாப விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. பதம் 11 காயேன மனசா புத்யா கேவலைர் இந்திரியைரபி யோகினஹ கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன உடலால், மனசா மனதால், புத்யா புத்தியால், கேவலை தூய்மையுற்று, இந்திரியை புலன்களால், அபி கூட, யோகினஹ கிருஷ்ண உணர்வினர், கர்ம செயல்கள், குர்வந்தி செய்கின்றனர், சங்கம் பற்றுதல், தெக்த்வா துறந்து, ஆத்மா ஆத்மா சுத்தையே தூய்மைப்படுத்தும் நோக்கத்துடன். பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.